நாடு தழுவிய வேலைநிறுத்தம் காரணமாக நாகர்கோவிலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் பேருந்துகள் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பிரசாத், தற்போது தமிழக கேரள எல்லையான களியக்காவிளை மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கேரளா செல்ல விரும்பும் பயணிகள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? வணக்கம். பல்வேறு கோரிக்கைகளோடு சிஐடியு, ஐஎன்டியூசி, ஏஐடியூசி, தோமுசா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கேரளாவில் முழு அடைப்பு போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கேரளாவில் ஆட்டோ, டாக்ஸி, வேன் உள்ளிட்ட பயணிகளுக்கான வாடகை வாகனங்களும் அரசு பேருந்து உள்ளிட்ட பெரிய வாகனங்களும் இயங்கவில்லை. கடைகளும் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வழக்கமாக திருவனந்தபுரத்திலிருந்து கேரள மாநிலம் நாகர்கோயிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு செல்கின்ற பேருந்துகள் இயங்கவில்லை. அதாவது 24 மணி நேரமும் திருவனந்தபுரம் நாகர்கோயில் இடையே பேருந்துகள் இயங்குவது வழக்கம். அந்த வகையில் இன்று இந்த வேலைநிறுத்தம் காரணமாக இன்று அதிகாலை முதல் பேருந்துகள் நாகர்கோயிலிருந்து கேரள தமிழக எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே செல்கிறார்கள். இதன் காரணமாக ஏற்கனவே கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்த பயணிகளும் அதே போன்று தமிழகத்திலிருந்து வழக்கமாக கேரளாவிற்கு மருத்துவம், அதே போன்று வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக கேரளாவிற்கு செல்கின்ற பயணிகளும் நாகர்கோயில் ஏமாற்றத்தோடு திரும்புகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பேருந்துகள் களியக்காவிளை வரை இயங்குவதால் களியக்காவிளையிலிருந்து கேரளாவிற்கு செல்ல முடியாத நிலையில் நாகர்கோயிலிருந்து களியக்காவிளைக்கு செல்வதா இல்லை இங்கேயே இருப்பதா என்கின்ற குழப்பத்திலும் பயணிகள் காணப்படுகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்த நிலையில சென்னையில் 100% பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக போக்குவரத்து துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தமிழக போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு, விவரங்களை பதிவு பண்ணுங்க. 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான அழைப்பு என்பது முறையாக விடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் இன்று நாடு தழுவிய அளவில் இந்த வேலை நிறுத்தம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் பிரதானமாக இருக்கக்கூடிய 13 சங்கங்கள் இன்றைய தினம் இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துக்கிறாங்க. குறிப்பாக தோமுசா, சிஐடியு, ஐஎன்டியூசி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த வேலை நிறுத்தத்தில் அந்த தொழிலாளர்கள் ஈடுபடுவதன் காரணமாக பேருந்துகள் ஓடாது, ஆட்டோக்கள் இயக்கப்படாது என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தொழிற்சங்கத்தினர் தரப்பில் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் சென்னையில் 100% பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்துறையின் தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவலாக பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையுமே போக்குவரத்துறை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 32 பணிமனைகளில் இருந்து 650க்கும் மேற்பட்ட வழித்தடங்களுக்கு காலை முதலே தற்போது பேருந்துகள் என்பது இயக்க தொடங்கிவிட்டதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மகிட்டே தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இருக்கக்கூடிய பகுதி என்பது பிராட்வே பேருந்து நிலையம். இந்த பிராட்வே பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தென்சென்னை பகுதிகள் மற்றும் வடசென்னை பகுதிகளுக்கு பல்வேறு வழித்தடங்களில் தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையே நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. தொழிற்சங்கத்தினர் தரப்பில் இன்றைய தினம் வேலை நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டாலும் கூட ஏராளமான பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிக்கு வந்திருப்பதாக போக்குவரத்துறையுடைய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதற்கு மாற்றாக ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவர்களை வைத்து அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையுமே எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆட்டோக்களை பொறுத்த மட்டில் காலை முதலே பல்வேறு பகுதிகளில் சீராக இயங்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த வேலை நிறுத்தம் என்பது பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் ஒரு வேலை நிறுத்தமாக இருப்பது தான் பார்க்க முடிகிறது. காலை முதலே ஏராளமான நபர்கள் அலுவல் ரீதியாக பணிக்கு செல்வதையும் அதே போல் கல்லூரிக்கு
செல்வதும் பள்ளிக்கு செல்வதையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் வருகை தருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை விடுப்பு எடுக்கக்கூடிய பட்சத்தில் அல்லது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அவர்கள் தொடர்பான விவரங்கள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டு 11 மணிக்குள்ளாக சம்பந்தப்பட்ட துறையுடைய செயலாளருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நம்மிடையே ஒருவருக்கெல்லாம் கேள்வி முன்வைக்கலாம். எங்கேருந்து வரீங்க? பேருந்துகள்லாம் ஓடுதா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது? எப்படிமா இருக்குது? எப்பவும் போல் நார்மலாக தான் இருக்குது, அவ்வளோவா எதுவும் இல்லை. நான் சின்னாமணிலேருந்து வரேன். எப்பவும் போல் காலைல ஏறினா வந்தேன், அவ்வளோவா எதுவும் இல்லை. நீங்களே பார்க்கலாம், இந்த பேருந்தை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பயணி தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பேருந்துக்கு எந்த டிமாண்டும் இல்லாமல் பேருந்து வழக்கம் போல் இயக்கப்படக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. நடத்துனர் இருக்கிறாங்க, கேள்விகள் நம்மளுக்கலாம். சார், எப்போ ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க? நீங்கள் வேலை நிறுத்தம் வேறு சொல்லியிருந்தாங்க. என்ன சார் பணியில் ஈடுபட்டு இருக்கீங்க? இப்போ வேலை நிறுத்தத்தில் எதுவும் இல்லை. இப்போ ஆக்சுவல் டியூட்டியை கரெக்ட் டைம் வண்டி எடுத்துடும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம். பீப்புள் எல்லாருக்குமே பஸ்ஸு கிடைக்குதா? எந்த சூழ்நிலை சார் இருக்குது? இல்லை, எல்லா பஸ்ஸில் எல்லா வண்டியும் ஓடுது ஆக்சுவலி, எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்களே பார்க்கலாம், மாநகருடைய 32 பணிமனையிலிருந்து 650க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுவதை போக்குவரத்துறை உறுதி செய்திருக்கிறது. சென்னையுடைய கலை நிலவரம் இவ்வாறாக இருக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் சீராக இயங்குவதை உறுதி செய்வதாகவும் போக்குவரத்துறை அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. நன்றி தாயுமானவன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.